This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. 2 நாட்கள் பயணமாக தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. 2026 சட்டமன்ற தேர்தல் வியூகம், கூட்டணி தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தல் அறிவிப்பு வெளியீடு. நாளை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதில் சிக்கல். கட்சியில் சேர்ந்து 10 ஆண்டு ஆகியிருந்தால் மட்டுமே போட்டியிட முடியும் என்ற விதியால் புதிய திருப்பம். பாமக தலைவராகவும் நிறுவனராகவும் தானே செயல்படுவேன் என ராமதாஸ் திடீர் அறிவிப்பு. கட்சித் தலைவராக இருந்த அன்புமணி செயல் தலைவராக மட்டுமே செயல்படுவார் என்றும் பேட்டி. இன்றைக்குத்தான் எனக்கு நான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். நிறுவனர் பிளஸ் தலைவர். பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. திண்டிவனத்தில் அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள் போராட்டம். பொள்ளாச்சி அருகே தனியார் பள்ளியில் முதல் மாதவிடா ஏற்பட்டதால் பட்டியலின சிறுமியை வெளியே அமர வைத்ததாக புகார். மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் தனியார் பள்ளியில் மாவட்ட மெட்ரிகுலேஷன் கல்வி அதிகாரிகள் விசாரணை. கோவை பொள்ளாச்சி அருகே பூ பெய்திய மாணவியை தனியாக அமர வைத்த விவகாரம். கல்வித்துறை அதிகாரிகளின் விசாரணையை தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் ஆனந்தி பணியிடை நீக்கம். குழந்தைகள் மீதான எந்தவித ஒடுக்குமுறையையும் பொறுத்துக் கொள்ள முடியாது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். மும்பை தாக்குதலில் தொடர்புடைய தஹாவூர் ராணா அமெரிக்காவிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டார். டெல்லியில் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்த என்ஐஏ திட்டம். வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் ஏப்ரல் 16 விசாரணை. உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. தூதரக ரீதியிலான பிரச்சினைகளுக்கிடையே தீர்வு காண்பது குறித்து துருக்கியில் அமெரிக்கா, ரஷ்யா இடையே பேச்சுவார்த்தை. யுக்ரைன் போர் நிறுத்தம் பற்றி பேசப்படாது என அறிவிப்பு. சென்னை அணிக்கு மீண்டும் கேப்டன் ஆகிறார் மகேந்திர சிங் தோனி. காயம் காரணமாக ருத்ராஜ் கேக்வாட் விலகியதால் சென்னை அணியை வழிநடத்துகிறார். வெளியானது அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம். திரையரங்குகளில் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வரும் 16ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.